வணக்கம் மக்களே, மீண்டும் அண்ணாமலை கார் ஜுவல்லரி பாண்டிச்சேரியிலிருந்து உங்கள் சுவாமி. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னு பாக்குறீங்களா? சொல்லவே வேணாம், எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த அலாய் வீல்ஸை பத்தி தான் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். எல்லா காருமே அலாய் வீல்ல வர்றதில்லை, ஹை எண்ட்ல கொடுக்குறாங்க. ஹை எண்ட் எல்லா கார்லயும் அலாய் வீல் இருக்கும், மீடியம் எண்ட்ல சில கார்ல இருக்கும், சில கார்ல இருக்காது. ஆனா லோ பட்ஜெட்ல இருக்கிற பேசிக் பிராண்ட், பேசிக் மாடல் இந்த மாதிரி கார்ல அலாய் வீல் இருக்காது. சோ உங்களுக்கு அந்த அலாய் வீல் வரணும்னா நீங்க அண்ணாமலை கார் ஜுவல்லரிக்கு வாங்க. என்னன்னு சொல்றேன், அலாய் வீலுடைய அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுங்களா? ஒரு கார் ரோட்ல ஒரு 80 இருந்து 100 கிலோமீட்டர் போட்டு போற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் 100 கிலோமீட்டர்ல இருந்து 120, 160 வரைக்கும் போறீங்கன்னா கார் ரொம்ப லைட் வெயிட் ஆயிடும். லைட் வெயிட் ஆச்சுன்னா டிரைவிங்ல கார் லெப்டா ரைட்டா அலையும். அத நம்ம ஸ்டெபிலிட்டியா ஓட்டணுமா? அதுக்கு தான் அலாய் வீல். காருடைய அலாய் வீல் மாத்தின உடனே உங்க கார் நீங்க 180ல போனாலும் ஸ்டெபிலிட்டியா ஸ்ட்ரைட்டா போய் டர்ன் பண்ணலாம், ஃப்ரீயா போலாம். அது மட்டும் இல்ல, ஒரு ஹில்ஸ்ல போறீங்க, கரடு முரடான ரோட்ல இறங்கி ஏறுறீங்க, அப்ப நார்மல் டிஸ்க் என்ன ஆகும் தெரியுங்களா? பெண்ட் ஆகும். பெண்ட் ஆச்சுன்னா வீல் ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால டயருடைய லைஃப் போயிடும், வீல் ரிமே மாத்த வேண்டிய சூழ்நிலை வரும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்க அலாய் வீலை சேஞ்ச் பண்ண வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட். அது போல அலாய் வீலை சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க காருடைய லுக் இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி உங்க காரை மாத்தணும்னா நீங்க அலாய் வீலை மாத்திதான் ஆகணும். பாருங்க, லாட் ஆஃப் வேரியன்ஸ், ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு டிசைன், அத மாதிரி பல வேரியன்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சோ அலாய் வீலை சேஞ்ச் பண்ணணும்னு என்ன வந்துச்சா உங்களுக்கு அப்படின்னா அண்ணாமலை கார் ஜுவல்லரி பாண்டிச்சேரிக்கு வாங்க, உங்க காரை வேற லெவலா மாத்துங்க. தேங்க்யூ.